ஆதிகர்த்தா நாராயணன் பிரம்மா நான்முகனும் சங்கு சக்கர கதாபாணியான விஷ்ணுவும் கைலாயவாசியான பரமசிவனும் ஹிரண்யாட்சனை எப்படி கொண்டு முடிப்பது என்று நினைத்துக் கொண்டிருந்த தருணம் யாராலும் நம்மை வெல்ல முடியாது என்று வரம் வாங்கினானே. ஆனால் நான்முகனையும் படைத்தவன் தான்முகனாகிய நாராயணன் அல்லவா? அவன் புறப்பட்டான். அவன் தொட்ட தூணை அவன் தட்ட அங்கே புறப்பட்டதோர் ஆண் சிங்கம். விகஸ்வர நகஸ்வர க்ஷதஹிரண்யவக்ஷஸ்தலி நிரர்கல வினிர்கல துரிதிர சிந்துசுந்தாயிதா அவந்து மதநாசிகா மனுஜ பஞ்சதத்பக்ரஸ்ய மாம் அகம் பிரதமிகா மிதப்பிரகட்டிகா ஹவா பாகவஹ சட்டாபட்டலபீஷணே சரவசாட்டஹாசோத்பட்டே ஸ்புரஸ்கிருதிஸ்பரிஸ்புடத்பிருகுட்டிகேபி வக்த்ரே कृपाकपटकेसरी धनुजडिम्बवत्तस्तना சரோஜ சதுஷா திருஷா யதி விசஜ்ஜதே யஜ்ஜதே என்று அந்த நரசிம்ம சுவாமி புறப்பட்டு அவருடைய ஆக்ரோஷமான அந்த நகங்களையும் கூறி அந்த ஹிரண்யகசிபுவை தன் மடியிலிட்டு கொண்டு குவித்தார். அப்பொழுது அவனுடைய இதயத்தில் பக்தி எங்கேதும் சிறிதளவு இருக்கின்றதா என்று சீறி பார்த்தார். இல்லை என்று புறப்பட்ட அவருக்கு அங்கே பக்தியில் ஊறிய பிரகலாத சுவாமியின் திருமுக மண்டலத்தை கண்டார். எத்தனை அமைதி, எத்தனை சாந்தி, எத்தனை புனிதம்! அந்த குழந்தையை நோக்கி கேட்டார், அப்பா, நான் உனக்கு எதுவும் எடுத்துட்டு வரல, ஏதாவது என்கிட்ட வாங்கிக்கோடா அப்படின்றார். அதுக்கு பிரகலாதன் சொன்னார், நான் உன்னை தவிர வேறு யாரை நினைக்க முடியும்? நீ எப்போதும் என்கிட்ட